எல்லோருக்கும் வணக்கம். நம்ம வந்து 9ஆம் தேதி செப்டம்பர் என்ன மாதிரி நிஃப்டி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம ரேஞ்ச் படி எப்படி இருக்க போதில்ல. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் வந்து நான் வந்து என்னுடைய ஓபிஎம் கேல்குலேட்டர் பேஸ் பண்ணி தான் நான் இந்த வேல்யூஸ்லாம் டிரைவ் பண்ணுறேன். ஸோ அது இல்லாமல் நான் வந்து செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர் ட்ரேடிங் மட்டும் தான் பண்ணி பார்த்துருங்க. எதுவும் ரியல் ட்ரேடிங் கிடையாது, அதுக்கான அட்வைஸும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமான டிஸ்க்ளைமர், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நான் 9ஆம் தேதி என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ 6ஆம் தேதி வந்து க்ளோஸ் பண்ணது வந்து 24,852 க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ ரேஞ்ச் அங்கேருந்து எடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 25,185க்கு மேலே போகலாம், இல்லைனா 4,519க்கு கீழே வரலாம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ப்ரெடிக்ஷன். ஸோ 6ஆம் தேதி நம்ம ரேஞ்சில் தான் டச் பண்ணி நின்றுருக்குது. ஸோ அந்த ரேஞ்சிலேருந்து இப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம. ஸோ ஃபுல் மார்க்கெட் முடியும் போது தான் நமக்கு தெரியும் அந்த ரேஞ்சில் நடக்குதா இல்லைன்னு. ஸோ இப்போ வந்து நமக்கு ப்ரீமியம் ரேஞ்ச் இதுக்குள்ள இருக்கிறனால ஸ்ட்ரைக்ஸும் நம்ம அதுக்குள்ள தான் பார்க்க போகிறோம். அதனால் நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ரைக்ஸ் வந்து 24,850ங்கிற ஸ்ட்ரைக்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான ப்ரீமியம் வந்து இந்த ப்ரீமியம்குள்ளே வந்து இந்த ஸ்ட்ரைக் டச் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நமக்கு தெரியாது இதெல்லாம் எவ்வளோ தூரம் இதில் மூவ் ஆகும்னு தெரியாது. ஸோ அதனால் இந்த ப்ரீமியம் ரேஞ்ச் இவ்வளோ தூரம் பெரிய ரேஞ்ச் வச்சுருக்கோம். இந்த ரேஞ்சுக்குள்ளே இது வந்து டச் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 83, 167, 250, 333, 416 இது வந்து இதெல்லாம் டச் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டச் ஆகுதா இல்லையா, இதை தான் நமக்கு வந்து முக்கியமான டச் ஆகுதா இல்லையான்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறது தான் நம்ம இதோட லெவலில் இருக்கும் தெரியும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 24,850க்கு இந்த ப்ரீமியமாக டச் ஆகுதா இல்லையான்னு வந்து மார்க்கெட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து சொல்கிறேன் எப்படி டச் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நமக்கு லாபம் இருக்கா நஷ்டம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.